சிறப்பான ரமதான் மாதத்தினுடைய இறுதி பகுதியை நாம் அடைந்த நிலைமையில் இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ரமதான் மாதத்தில் இந்த வீட்டு உரிமையாளர் அல்ஹாஜ் இஃப்திகார் ராஜி அவங்களுடைய அழைப்பை ஏற்று வளமையாக இந்த வீட்டுக்கு யா சையதி யா குத்துபா மஜ்லிஸுக்காக வேண்டி நாம் எல்லோரும் இங்கு வருகை தருவது வழக்கம். வளமையாக பத்ர் சஹாபாக்களுடைய தினமாகிய நோன்பு 17வது தினத்தில் தான் வளமையாக மஜ்லிஸ் நடைபெறும். இந்த வருடம் சுமார் ஒரு 10 நாட்கள் தாண்டி இந்த மஜ்லிஸ் நடைபெறுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். பத்ர் சஹாபாக்களுடைய ஞாபகார்த்தத்தை முன்னிட்டு இந்த மஜ்லிஸ் இந்த வீட்டில் நடைபெற்று வருகின்றது. பத்ர் சஹாபாக்களுடைய மனாக்கிபுகள், அவங்களுடைய திருநாமங்கள் இந்த இடத்தில் ஓதப்பட்டு பத்ர் சஹாபாக்களுடைய மகத்துவங்கள், மாண்புகள், பத்ர் யுத்தத்தினுடைய மகத்துவம் போன்றவைகள் பேசப்பட்டு வருவது வழமை. அந்த வகையில அந்த பத்ர் சஹாபாக்கள் வருஷத்தில் ஒரு தடவை ஞாபகப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த பத்ர் சஹாபாக்களை கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமும் நினைவுபடுத்தினாலும் ஞாபகப்படுத்தினாலும் அதுவும் போதாததாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. காரணம், இன்று நாம் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், முழு உலகத்திலேயும் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் பத்ர் சஹாபாக்களை தான் சபபாக, காரணமாக அமைத்து வைத்தான் என்ற செய்தியை எங்கள் கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் களத்தில் சுஜூதில் இருந்த நிலையில் கேட்ட துஆ நமக்கு படித்து தந்து கொண்டிருக்கின்றது. யா ஹய்யு யா கய்யூம், இதே வார்த்தையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்த நிலைமையில் திருப்பி திருப்பி அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். யா ஹய்யு யா கய்யூம். பத்ரினுடைய நிகழ்வில் வெறுமனே வரலாறை, பத்ரினுடைய ஹிஸ்டரியை படித்தோம் என்று இல்லாமல் அந்த பத்ரில் இருந்து எங்கட வாழ்க்கைக்கு என்ன பாடங்கள் இருக்கின்றன, என்னென்ன படிப்பினைகள் இருக்கின்றன, நாம் அந்த பத்ரில் இருந்து எடுத்து நடப்பதற்குண்டான முக்கியமான அமல்கள் என்ன என்பதை படித்து நாம் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வது சால சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றன. அப்ப யா ஹய்யூ யா கய்யூம், அல்லாஹ்வுக்கு பல திருநாமங்கள். எங்களுக்கு தெரிந்ததற்கு வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள், துஆ கேளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். எங்களுக்கு வளமையாக்கப்பட்டது அஸ்மாஉல் ஹுஸ்னா, 99 திருநாமங்கள். இது மாத்திரமல்ல அல்லாஹ்வுக்குரியது, எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த திருநாமங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த பத்ரில் சொல்லித் தந்த ஒரு பாடம், அந்த இக்கட்டான சூழ்நிலையில் காபிர்கள் எல்லோரும் ஒன்று குழுமி 1000 பேர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த தருணத்தில் வெறுமனே விரல் விட்டு என்னும் 313 சஹாபாக்கள் மாத்திரம், யுத்தம் செய்வதற்குண்டான வெப்பன்ஸுகள், ஆயுதங்கள் இல்ல, யுத்த பயிற்சிகள் இல்ல, யுத்தத்துக்கு தேவையான பொருளாதாரங்கள், பணங்கள் இல்ல, எதுவுமே இல்லாத நிலைமையில் சஹாபாக்களுடைய ஈமான், மிகவும் சக்தி வாய்ந்த அந்த ஈமான் தான் அங்கே அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்தில் அல்லாஹ்வை அழைப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் யா ஹய்யூ யா கய்யூம் என்ற வார்த்தை மிகவும் பிரதானமானதாக இருக்கின்றது. எத்தனையோ அல்லாஹ்வுக்குரிய திருநாமங்கள் இருக்கின்றது. யா ரஹ்மான், யா ரஹீம், யா கஃபூர், யா கஃபார், யா ஜப்பார், யா முத்தகப்பீர், இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்குரிய திருநாமங்கள். இவைகள் அனைத்தையும் விட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு பதற்றமான நிலைமையில், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வினுடைய உதவியை வேண்டி நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்ற நேரத்தில் அந்த யா ஹய்யூ யா கய்யூம் அதை தான்
குர்ஆனிலேயே ஆக சிறந்த ஆயத் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஆயத்துல் குர்சி, அந்த ஆயத்துல் குர்சிலையும் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த கட்டத்தில் நமக்கு எதை பாடமாக சொல்லித் தந்தார்கள்? இந்த யா ஹய்யு யா கய்யூம் உங்களுடைய துஆக்களின் பொழுது அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை அழைத்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள். யா ஹய்யு யா கய்யூம் அதிலே விசேஷமானது. இமாம்கள் சொல்லித் தருகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய திருநாமங்களில் இஸ்முல் ஆலம் என்று ஒன்று இருக்கின்றது, அது மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் தேடி பிடித்துக் கொள்ளுங்கள். இமாம்கள் இஸ்முல் ஆலம் என்றால் எது என்பதை பல இமாம்கள் பல கருத்து வேறுபாடுகளை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அதிகமான இமாம்களிடத்தில் அந்த ஹய்யுன் கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்பதுதான் பெரும்பாலும் இஸ்முல் ஆலமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பத்ர் களத்தில் யா ஹய்யு யா கய்யூம் என்பதை பிரயோகித்தார்கள். எனவே நாங்கள் கேட்கின்ற துஆக்கள், எங்களுக்கு பல்லாயிரம் தேவைகள் ஹாஜத்துக்கள் இருக்கின்றன, கவலைகள் பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது எந்த அளவுக்கு யா ஹய்யு யா கய்யூம் ஹதீஸில் கூட சொல்லித் தரப்பட்டிருக்கின்றன. ஒரு மனிதனுக்கு இக்கட்டான நிலைமைகள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் இருக்கின்ற நேரத்தில் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், மிகவும் சிறிய ஒரு துஆ, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். இதை அதிகமாக ஓதும் பொழுது அவனுடைய கவலைகள் பிரச்சனைகள் நீக்கப்பட்டு, அவனுடைய சஞ்சலங்கள் அகற்றப்பட்டு, நோய்கள் பலாய்கள் அகற்றப்பட்டு, அவனுடைய தேவைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்ற செய்திகளை எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள். அந்த வகையில அந்த சுஜூதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது என்ன? யா ஹய்யு யா கய்யூமை திருப்பி 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 சொல்லி, இன் துஹலத் ஹாதிஹில் இஸாபா ஃபலன் துஅபத அபதா கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். யா அல்லாஹ், முஸ்லிம்கள் படையாலும் எண்ணிக்கையாலும் ஆயுதத்தாலும் பொருளாதாரத்தாலும் எல்லா ரீதியிலையும் மிகவும் குறைந்தவர்களாக பலவீனப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். காபிர்களோ தேவைக்கு அதிகமாக அவர்களிடத்தில் ஆயுதங்கள் வெப்பன்ஸ்கள் இருக்கின்றது. யுத்தத்துக்கு தேவையான செலவீனங்களை செலவழிப்பதற்கு எத்தனையோ தனவந்தர்கள் அவர்களில் முன்வந்திருக்கின்றார்கள். எந்த குறையும் அவர்களிடத்தில் இல்லை. இந்த கட்டத்தில் எங்களிடத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் ஈமான் என்ற ஆயுதம் மாத்திரம்தான். முஹாஜிர்களான சஹாபாக்கள், அன்சாரிகளான சஹாபாக்கள் அவர்கள் அந்த ஈமானுடைய பக்குவத்தோடு வந்திருக்கின்றார்கள். எனவே உன்னுடைய உதவி நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கின்றோம். ரஹ்மானே யா ஹய்யு யா கய்யூம், இன்றைய தினத்தில் முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டால் பலன் துஅபத அபதா, இனிமேல் இந்த பூமியில் உன்னை இபாதத்து செய்வதற்கு, உன்னை வணங்கி வழிபடுவதற்கு, முஸ்லிம் என்று சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் இருக்கவே மாட்டாது. எனவே இந்த யுத்தத்தில் உன்னுடைய உதவி நிச்சயம் நமக்கு தேவை. இந்த யுத்தத்தில் நிச்சயம் நீ வெற்றியை தந்து இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும். பூமியில உன்னை சுஜூது செய்யக்கூடிய முஸ்லிம்களை நீ கட்டாயம் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்லாயிரக்கணக்கான மலக்குகளை பூமிக்கு இறக்கி முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்பது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப அந்த பத்ர் சஹாபாக்கள், நாங்க கொஞ்சம் பேரே, எங்கள்கிட்ட யுத்தம் செய்யறதுக்கு ஆயுதங்கள் இல்லையே, நாங்க பலவீனமானவர்களே, ஒரு நாளைக்கு திண்டால் பல நாட்கள் பட்டினியில் இருக்கின்றோமே, உடம்பெல்லாம் வாடி போய் இருக்கின்றது, எங்களிடத்தில் யுத்தத்துக்குண்டான எந்த பயிற்சிகளும் இல்லையே என்று யாரும் யோசிக்கவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். அழைத்த மாத்திரத்திலேயே லப்பைக யா ரசூலல்லாஹ், லப்பைக யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி ஒவ்வொரு சஹாபாக்களும், இளம் சஹாபாக்கள், வயது முதிர்ந்தவர்கள், திடகாத்திரமானவர்கள், பலவீனப்பட்டவர்கள் எல்லோரும் ஒன்று குழுமி வந்தார்கள். இக்கட்டான இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்கின்ற எத்தனையோ பாடங்கள். யுத்தத்துக்கு வருகின்றீர்கள், யுத்தத்துக்கு தேவையான செலவீனங்களை எத்தனையோ பேர்கள் எடுத்துக் கொண்டு வந்தார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் வறியவர்கள்,
அவர்களிடத்தில் செலவழிப்பதற்கு பணம் காசுகள் இருக்கவில்லை. இருந்தாலும் வீட்டில் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அனைத்தையும் எடுத்து வந்தார்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி அர்ப்பணிப்பதற்காக வேண்டி அவர்கள் வந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய ஒவ்வொரு சஹாபாக்களையும் வாங்க வாங்க என்று சொல்லி யுத்தத்துக்கு வாரத்துக்கு அலோவ் பண்ண இல்ல, பெர்மிஷன் கொடுக்க இல்ல. ஒவ்வொருத்தரிடத்திலையும் அவங்களுடைய குடும்ப நிலைமைகளை பத்தி விசாரிச்சாங்க. நீங்கள் யுத்தத்துக்கு வந்துட்டாக்கா உங்களோட பெண்ஜாதி, உங்களோட பிள்ளைகள், உங்களோட பராமரிப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தையர், உங்களுக்கு பின்னால் இவர்களை யார் பார்ப்பது? இவங்களுடைய செலவுகளுக்கு யாரு பொறுப்பு? இல்ல, நான் இல்லாட்டியும் என்னுடைய மகன் இருக்கின்றார், என்னுடைய சகோதரர் இருக்கின்றார், என்னுடைய தந்தை இருக்கின்றார், அவர் பராமரிப்பார், அதை நல்ல முறையில் அவர் கைட் பண்ணுவார், அவர் எல்லா விஷயங்களையும் பொறுப்பாக சரிவர நிறைவேற்றுவார் என்று சொன்ன சஹாபாக்களுக்கு மட்டும் யுத்தத்துக்கு வருவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அப்படி இல்லாதவர்களை, இவர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பத்தை பார்ப்பதற்கு பராமரிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொன்னால் அவர்களை ரிஜெக்ட் பண்ணினார்கள், திருப்பி அனுப்பினார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள், யுத்தத்துக்கு ஆசையோடு வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளார் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தவர்கள் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. யுத்தத்துக்கு வார சந்தர்ப்பத்தில் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கடுமையான சுகையினம், அவர்கள் சுகமில்லாமல் படுத்த படுக்கையில் இருக்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்ததும் லப்பைக் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி வந்துட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, உஸ்மானே, நீங்க யுத்தத்துக்கு வந்துட்டாக்கா பொஞ்சாதியை யார் பார்த்துக் கொண்டது? பொஞ்சாதி கடுமையான சுகையினமிட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் சுகையினமிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கணவனுடைய அரவணைப்பு நோயை குணப்படுத்தும், கணவனுடைய பராமரிப்பு மனதுக்கு அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். நீங்கள் தான் கிட்ட இருந்து அவங்களுக்குண்டான எல்லா சாத்தாங்குகளையும் செய்யணும், எல்லா ட்ரீட்மெண்ட்களையும் செய்யணும். எனவே இந்த கட்டத்தில் உங்களுக்கு யுத்தம் கடமை இல்லை, பெஞ்சாதியை கவனிப்பதுதான் உங்களுக்கு கடமை. நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள், யுத்தத்தில் கலந்து கொண்ட நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பினார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் வருகின்றார்கள், வயதில் மிகவுமே குறைந்தவர்கள், வாலிபத்தை கூட அடைந்திருக்கவில்லை. என்றாலும் யுத்தத்துக்காக வேண்டி, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பதற்காக வேண்டி அந்த சஹாபாக்கள் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை கொண்டு பிற்காலத்தில் இஸ்லாத்திற்கு எத்தனையோ சேவைகள் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது, இப்பொழுது நீங்கள் யுத்தத்துக்கு வருவது அவசியம் இல்லை, திரும்பி சென்று விடுங்கள் என்று சொல்லி திருப்பி அனுப்பினார்கள். இன்னும் ஒரு சஹாபி வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அஸ்தஹில் ஜிஹாத். யா ரசூலல்லாஹ், எத்தனையோ சஹாபாக்களை அவங்களுடைய குடும்ப நிலவரங்களை கேட்டுட்டு திருப்பி அனுப்பிட்டீங்க, ஆனால் நான் யுத்தத்தில் கடந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கின்றேன், என்ன ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க, என்னை திருப்பி அனுப்பிடாதீங்க யா ரசூலல்லாஹ், ஜிஹாதில் நான் கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் அந்த சஹாபியிடத்திலேயும் எல்லோரையும் போன்று விசாரிக்கின்றார்கள், உங்களுக்கு ஏதாவது உலகத்தில் என்ன பொறுப்புகள் இருக்கின்றன? யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் முடித்தவன் இல்லை, எனக்கு மனைவி பிள்ளைகள் இல்லை, ஆனால் என்னுடைய தாய் தந்தை இருவரையும் நான் தான் பராமரித்துக் கொண்டிருக்கின்றேன், அவங்களுடைய தேவைகளை நான் தான் நிறைவேற்றி கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன், அவங்களுக்கு எல்லா வேலைகளையும் நான் தான் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். சரி, அப்படி என்றால் நீங்கள் யுத்தத்துக்கு வந்தால் சில வேளை யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விடுவீர்கள், அல்லது கைகால்கள் வெட்டப்பட்டுவிடும், அல்லது நீங்கள் யுத்தத்துக்கு போய் திரும்பி வரும் வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்களை பராமரிப்பது யார்? யுத்தத்தில் போய் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் நீங்கள் அந்த இடத்தில் இல்லை, அதற்கு பின்னால் உங்களுடைய தாயை தந்தையை யார் பார்ப்பது? யாரும் இல்லை யா ரசூலல்லாஹ், நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்றாலும் இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கின்றேன், என்ன ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில், இல்ல நீங்க போய் பெற்றோர்களுக்கு நான் பணிவிடை செய்யணும் என்று ஒரே அடியாக தட்டி கழிச்சிட்டாக்கா அவருடைய மனம் புண்பட்டுவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக சொன்னார்கள், இந்த யுத்தத்தில் நீங்கள் கலந்து கொண்டால் ஒரே ஒரு தடவை யுத்தத்தில் கலந்து கொண்ட ஜிஹாத் முஜாஹித் என்ற பட்டம் உங்களுக்கு கிடைக்கும், இந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டால் உங்களுக்கு ஷஹீத் என்ற பட்டம் கிடைக்கும், இது ஒரே ஒரு தடவை தான் கிடைக்கும். ஆனால்
உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் பணிவிடை ஹிதமத்துக்கள் செய்தால் ஒவ்வொரு தடவைக்கும் நீங்கள் பணிவிடை செய்கின்ற ஒவ்வொரு தடவைக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜி, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உம்ரா, ஒரு ஜிஹாதுடைய நன்மை கிடைக்கும். முஜாஹிதாகவும் மோத்தமிராகவும் ஹாஜியாகவும் ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு 10 தடவை நீங்க உங்களோட தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்தால் 10 தடவை யுத்தத்தில் கலந்து கொண்ட நன்மை கிடைக்கும். 10 ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய 10 ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவினுடைய நன்மை கிடைக்கும். 100 நாளைக்கு 10 விடுத்தம் என்று சொன்னால் 10 நாளைக்கு எத்தனை? ஒரு நாளைக்கு 10 விடுத்தம் என்று சொன்னால் 10 நாளைக்கு 100 ஹஜ்ஜி, 100 உம்ரா, 100 ஜிஹாதுடைய நன்மை கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவைகள் நீங்கள் உங்களுடைய தாய்க்கு தந்தைக்கு பணிவிடை செய்வீர்கள், அத்தனை தடவைக்கும் இந்த நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதுவா இதுவா? இந்த ஜிஹாதில் கலந்து கொள்வதா அல்லது தாய் தந்தைக்கு பணிவிடை செய்து அந்த 3 நன்மைகளையும் ஒவ்வொரு தடவையும் பெற்றுக் கொள்வதா என்பதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரிடத்திலே இஃப்தியாரை கொடுத்திருக்கிறார்கள். சம்மதப்படுத்தும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், விருப்பமானதை செலக்ட் பண்ணிக் கொள்ளுங்கள். விட்ட நேரத்தில் அந்த சஹாபி யோசிக்கின்றார், இதைவிட அது அல்லவா நன்மை? ஜிஹாதில் கலந்து கொண்டால் ஒரே ஒரு தடவை ஜிஹாது செஞ்ச நன்மை தானே கிடைக்கும். தாய்க்கு தந்தைக்கு பணிவிடை செய்தால் ஒவ்வொரு தடவைக்கும் இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கின்றது, எனவே அதுதான் சிறந்தது என்று அவரே முடிவெடுத்து திரும்பி சென்று விட்டார். இது அந்த சஹாபிக்கு மட்டும் சொன்ன விஷயம் அல்ல, கியாமத் நாள் வரைக்கும் இந்த உம்மத்தில் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் தன்னை பெற்ற தாய் தந்தையருக்கு ஒவ்வொரு தடவையும் பணிவிடை செய்யும் பொழுதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பணிவிடை செய்கின்றவர்களுக்கு, தாயுடைய தந்தையினுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகின்றவர்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ், உம்ரா, ஜிஹாதினுடைய நன்மைகளை வழங்கிக் கொண்டே இருப்பான். ஒவ்வொரு தடவைக்கும் கொடுத்துக் கொண்டே இருப்பான். மார்க்கம் எங்கே இருக்கின்றது? இன்றைக்கு நாங்க டைமுக்கு வாங்க சொன்னதோட தொழுதுட்டாக்கா நாங்க தீன்தாரி, அவ்வளவு வக்துல அவ்வளவு ஜமாத்துல கலந்து கொண்டுட்டா நாங்க தான் தீன்தாரி, அமல் இபாதத்தை பேணுதலாக செஞ்சுட்டா நாங்கத்தான் பக்குவமானவர்கள், ஃபர்லான சுன்னத்தான நோம்புகளை பிடிச்சிட்டாக்கா நாங்கத்தான் பேணுதலானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவங்களோட உள்ரங்கங்கள் எடுத்து பார்த்தா கொண்டோ வாப்பாவோட பேசுறது இல்ல, இல்லாட்டி உமாவோட பேசுறது இல்ல, இல்லாட்டி உமா வாப்பாவை கணக்கெடுக்கிறது இல்ல, வீட்டுல பொஞ்சாதி பிள்ளைகளை மட்டும்தான் பார்க்கிறது, உமா வாப்பாவை திரும்பியும் பார்க்கிறது இல்ல. இப்படிப்பட்ட எத்தனை பேர்களுடைய நிலைமை இப்படி இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னை பெற்ற தாயினுடைய தந்தையினுடைய முகத்தை கண்ணியமாக சிரித்த முகத்தோடு ஒரே ஒரு தடவை பார்த்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னான். என்ன செஞ்சாரு? வரி செலவழித்தாரா அல்லது ஏதாவது பணிவிடை செஞ்சாரா? கஷ்டப்பட்டாரா? இல்லை, தாயுடைய அல்லது தந்தையினுடைய முகத்தை சிரித்த முகத்தோடு கண்ணியமாக ஒரு தடவை பார்த்ததற்கே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால், நாங்கள் எங்கே இருக்கின்றோம்? இஸ்லாம் எங்கே இருக்கின்றது? நாங்கள் இஸ்லாம் என்று எதையோ நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்களை அவமதித்து விட்டு பெற்றோர்களுடைய தேவைகளை நிறைவேற்றாமல் நாங்கள் இபாதத் என்றும் அமல் இபாதத் என்றும் நோன்பென்றும் கடமை என்றும் இன்று இருக்கின்றோம். கட்டாயம் தொழணும், கட்டாயம் ஸ்வர்ணான சுன்னத்தான அமல்களை செய்யணும், நோன்புகளை பிடிக்கணும், சதக்காக்களை கொடுக்கணும், எந்த அளவுக்கு இபாதத்தில் ஈடுபடணும். ஆனால் பெற்றெடுத்த தாயினுடைய தந்தையினுடைய கடமைகளை நிறைவேற்றாமல், அவங்களுடைய ஹக்குகளை சரிவர நிறைவேற்றாமல், அவங்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விட்டு ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் சுஜூதிலே இருந்தாலும் அவனுடைய எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ் ஏற்றுக் கொள்ள மாட்டான். காலமெல்லாம் அவன் நோன்பு பிடித்தாலும் எவ்வளவு இபாதத்தை செஞ்சாலும் எந்த ஒன்றையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தாய் தந்தையரை எப்படி மதிக்கணும், அவங்களுக்கு கடமை செய்வது எந்த அளவுக்கு கட்டாயமானது என்ற அழகிய ஒரு பாடத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ரின் மூலமாக கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய இந்த உம்மத்துக்கு சொல்லி வச்சிருக்கிறான். நீங்க வாங்க, யுத்தத்துக்கு போறோம், இஸ்லாம் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு வாழேந்தி போறோம். உங்களுடைய தாய் தந்தையா
அதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். உங்களோட பெண்ணாதி பிள்ளையா அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். உங்களுடைய பிசினஸா எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். நீங்க வாங்க வாங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற சஹாபாக்களுக்கு வருவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. மாறாக ஒரு மனிதனுடைய குடும்ப சுமைகள், குடும்ப பொறுப்புகள் எந்த ஒரு கட்டத்திலையும் எந்த காரணத்துக்காக வேண்டியும் அது விடுபட்டு போக மாட்டாது. என்ன என்று இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு பெரிய அத்தியாவசியமான தேவைகள் இருந்தாலும் குடும்ப பொறுப்பை சரிவர நிறைவேற்றி விட்டு தான் நீங்க போறதாக இருந்தாலும் சரி, பிசினஸுக்காக வேண்டி போறதாக இருந்தாலும் சரி, வேலைவட்டிக்காக வேண்டி எங்க போனாலும் குடும்ப சுமைகளை பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றாத வரைக்கும் உங்களுக்கு மற்றவைகள் கடமை அல்ல என்ற அழகிய ஒரு பாடத்தை இந்த பதிலின் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். அப்ப பத்ர் சஹாபாக்களுக்கு மட்டும் சொன்ன செய்தி அல்ல, கியாமத் நாள் வரைக்கும் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்தான். அப்ப இப்படி புரட்சி எடுத்தவர்கள் தான் 313 சஹாபாக்கள். இல்லாட்டி ஆயிரக்கணக்கில் சஹாபாக்களை அழைச்சு கொண்டு போயிட்டுக்கலாம். இப்படி புரட்சி எடுக்கப்பட்டவர்கள் 313 சஹாபாக்கள். அந்த நீண்ட வரலாறுகள் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 313 சஹாபாக்களோடு யுத்த களத்துக்கு பத்ருக்கு போனாங்க. மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 70 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் பத்ர் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போய் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாசம் சஹாபாக்கள் எல்லாம் நோன்பு பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நோன்பு நோட்ட நிலைமையில வெள்ளிக்கிழமை தான் பத்ர் யுத்தம் நடந்தது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் அந்த யுத்த மைதானத்துக்கு, நாளை யுத்தம் நடக்கக்கூடிய அந்த யுத்த மைதானத்துக்கு சஹாபாக்களை எல்லாம் அழைத்து சென்று சஹாபாக்களிடத்தில் யுத்தத்தில் நடந்து கொள்ள வேண்டிய டிசிப்ளின்கள், ஒழுக்கங்கள் எப்படி இருக்கணும், நாங்க யுத்தத்துக்கு வந்திக்கோம் என்று நினைச்ச மாதிரி நடக்க முடியாது. அந்த யுத்த களத்திலேயும் இஸ்லாம் காட்டிய அஹ்லாக்குகள், நல்ல குணங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். காபிர்கள், இஸ்லாத்தின் விரோதிகள், அல்லாஹ்வுடைய ரசூலை கொலை செய்வதற்காக வந்திருக்கின்றவர்கள், இஸ்லாத்தை பூண்டோடு அடிக்கோணும் என்ற நோக்கத்தில் வந்திருக்கின்றவர்கள் என்றாலும் அவர்களோடு நீங்கள் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், நல்ல குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு பேசாத வரைக்கும் நீங்கள் திருப்பி அவர்களுக்கு எதுவும் பேசிவிடக் கூடாது. அவர்கள் உங்களுக்கு அடித்தால் தான் நீங்கள் அடிக்க வேண்டும். அடிப்பதற்கோ வெட்டுவதற்கோ கொத்துவதற்கோ நீங்கள் முந்திக் கொள்ளக்கூடாது. அவர்கள் அடித்தால், அவர்கள் வெட்டினால் நீங்கள் அதற்கு பதில் கொடுக்க வேண்டுமே தவிர நீங்கள் முந்திக் கொள்ளக்கூடாது. அந்த காவிர்களையும் வயசில மூத்த வயசாளிகள் வந்திருப்பாங்க. அவர்கள் காவிர்களாக இருந்தாலும் வயசில் மூத்தவர்கள் என்ற அடிப்படையில் வயது முதிர்ந்தவர்களுக்கு நீங்கள் கட்டாயம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், கண்ணியமாக அவங்களோட நடந்து கொள்ளணும். சின்ன பிள்ளைகள் வந்திருப்பாங்க, அந்த சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்தை புண்படுத்துறவானம், அவங்க காவிர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களோட நீங்க இரக்கம் காட்டணும், அன்பாக நடந்து கொள்ளணும். பெண்கள் வந்திருப்பார்கள், அந்த பெண்களுக்கு உள்ளத்தை புண்படுத்தும் விதத்தில் எதுவும் பேசிவிட வேண்டாம். நீங்கள் கண்ணியமாக மரியாதையாக நடந்து கொள்ளணும். யாரோட? காபிர்கள். எப்படிப்பட்ட காபிர்கள்? இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு கொண்டிருக்கக்கூடிய காபிர்களோடு கூட நீங்கள் அன்போடு நடந்து கொள்ளணும், அஹ்லாக்கோடு நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அஹ்லாக்குகள் தான் அவர்களை இஸ்லாத்தின் பால் ஈர்ப்பதற்கு காரணமாக இருக்கும் என்ற அழகிய ஒரு பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் இந்த உம்மத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். உங்களுடைய அஹ்லாக்குகள் நல்லதா இருக்கணும். முஸ்லிம் அல்லாத வயதில் முதிர்ந்தவர்களையே ரெஸ்பெக்ட் பண்ணணும், கண்ணியப்படுத்தணும், சின்ன பிள்ளைகளை இரக்கம் காட்டணும், பெண்களோடு மரியாதையாக நடந்து கொள்ள ஓரம் என்று சொன்னாக்கா முஸ்லிம் சகோதரர்களில், முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய வயசில மூத்தவங்க, வயசில சின்னவங்க, பெண்கள், ஏனையவர்கள், உலமாக்கள், ஷேகுமார்கள் என்று வரும் பொழுது எப்படி மதிக்க வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். இஸ்லாம் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை தௌஹீத், கண்ணியப்படுத்துவது, யாரை எப்படி மதிக்கணுமோ மதிக்க வேண்டிய முறையில் மதிப்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. அது இல்லைன்னு சொன்னால் நாங்கள் செய்கின்ற அமல்கள் எல்லாம் இல்லாமலாக்கப்படும் என்பதற்கு
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினுடைய இந்த படைப்புகளின் ஆரம்ப கட்டத்திலேயே, மனித சமூகத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அல்லாஹ் ஒரு அழகிய பாடத்தை சொல்லிக் கொடுத்தான். இப்லீஸுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவர்களுக்கு சுஜூது செய்யுங்க, வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். சுஜூத் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அங்கே எதை எதிர்பார்த்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், தலை தாழ்த்தி அவர்களுக்கு சிரம் பணிந்து அவர்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, கண்ணியப்படுத்துங்க சொன்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்ப இப்லீஸ் என்ன சொன்னான்? நான் எப்படி அவருக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன்? கண்ணியப்படுத்துவதாக இருந்தால் உன்னை மட்டும்தான் கண்ணியப்படுத்துவேன். அல்லாஹ் வணங்க சொல்லல, வணக்கத்துக்குரியவன் எல்லாம் மாத்திரம்தான். அவர்களை கண்ணியப்படுத்த சொன்னான். இல்லை, என்னால் கண்ணியப்படுத்த முடியாது என்று சொல்லி இப்லீஸ் சொன்னான். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்? நீதான் சரியான தௌஹீதுவாதி, ஏகத்துவவாதி. வணங்கினால் என்ன மட்டும்தான் வணங்குவோம் என்று சொல்றாய், கண்ணியப்படுத்தினால் என்ன மட்டும்தான் கண்ணியப்படுத்துவேன் என்று சொல்றாய், இந்த படைப்புக்கல்ல யாரையும் நீ கண்ணியப்படுத்த மாட்டேன் என்று சொல்றாய். நீ தான் உண்மையான தௌஹீதுவாதி, ஏகத்துவவாதி என்று சொல்லி எல்லாம் கிட்ட கூப்பிட்டு முதுக தட்டி அவன் அந்தஸ்துகளை உயர்த்தினானா? இல்லை, தான் யாரை கண்ணியப்படுத்த ஓணும் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டானோ அந்த கட்டளையை எட்டாத ஒரே காரணத்துக்காக வேண்டி இப்லீஸ் என்ன செய்தான்? வானத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டான். ரஜீம், லாயினாக அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்த சொன்னானோ, யாரை ரெஸ்பெக்ட் பண்ண சொன்னானோ அவர்களை ரெஸ்பெக்ட் பண்ண மறுத்ததன் காரணமாகத்தான் இப்லீஸுக்கு இந்த நிலைமை. இப்லீஸ் எவ்வளவு பெரிய அறிவாளி! பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் மலக்குகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த உஸ்தாத், வணக்கத்தில் எவ்வளவு பெரிய சிறந்தவன். சில பேர் நினைச்சு கொண்டிருக்கிறது ஈமான் எல்லாம் புறவு, இபாதத் இருந்துட்டா போதும், டைமுக்கு தொழுகிறோனும், டைமுக்கு தொழணும், இபாதத்துக்கள் செய்யணும், நல்ல விஷயம்தான். ஆனால் ஈமானை பார்க்க வேண்டுமே. ஈமானுக்கு திரையாக எங்களுடைய அமல் இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தடையாக எதுவெல்லாம் திரையாக இருக்குமோ அந்த திரைகளை சரிவர நாம் நீக்காத வரைக்கும் எங்களுடைய இபாதத்துக்கள் எல்லாம் வேஸ்ட் ஆனது. பிரிக்கிற நோன்பாக இருக்கலாம், செய்கிற ஹஜ் உம்ராக்களாக இருக்கலாம், தொழுகின்ற தொழுகைகளாக இருக்கலாம், எந்த ஒன்றையும் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்லீஸுக்கு தான் நடந்தது. இப்லீஸ் அவ்வளவு பெரிய அறிவாளி. அவன் சுஜூது செய்யாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இபாதத்தில் உச்சத்தை தொட்டவன். அப்படி இருந்தும் அவனுடைய இபாதத்துக்கள் ஒன்றும் அவனுக்கு கை கொடுத்தல்ல, அவனுடைய இல்மு அவனுக்கு கை கொடுத்தல்ல. அவன் ஷைத்தானாக இருந்தான், ஷைத்தானாக மாறினான். காரணம், அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்னவர்களை கண்ணியப்படுத்தல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாம் என்ன சொல்லுது? வயசுல மூத்தவங்களை மதிங்க, வயசுல குறைஞ்சவங்களுக்கு இரக்கம் காட்டுங்க, ஆண்களா பெண்களா அவங்களோட மரியாதையாக நடந்து கொள்ளுங்க. இல்மு கொடுக்கப்பட்ட, இர்ஃபான் கொடுக்கப்பட்ட ஆலிம்கள் ஆரிஃபீன்களை கண்டால் அவங்களை மிச்சம் தலைக்கு மேல மதியுங்க, ஷேഖ்மார்களை கண்ணியப்படுத்துங்க, நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லவர்களை கண்ணியப்படுத்துங்கள். இதுதான் இஸ்லாம். அதை விட்டுட்டு அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஷிர்க் பிதாத் என்று சொல்லி எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு வெறுமனே அமல் இபாதத் என்று சொன்னால் எல்லாமே வேஸ்டா போயிட்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் அந்த இப்லீஸினுடைய நிகழ்வின் மூலமாக இந்த உம்மத்துக்கு அழகாக சொல்லி காட்டி இருக்கின்றான். அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ர் களத்திலேயும் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் இந்த உம்மத்துக்கு படித்து கொடுத்தது அஹ்லாக். ஒவ்வொரு மனிதனும் அஹ்லாக்கோடு நடக்கணும். நான் பெரியவன் என்ற எண்ணம் எந்த ஒரு கட்டத்திலையும் வந்துடக்கூடாது. என்னிடத்துல பணம் இருக்குது, என்னிடத்துல பட்டம் பதவிகள் இருக்குது, என்னிடத்துல பல குவாலிபிகேஷன்கள் இருக்கின்றது என்பதை வைத்து யாருக்கும் எந்த உயர்வும் கிடையாது. இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும். அல்லாஹ்விடத்தில் சங்கையானவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள் யார்? உங்களில் தக்வாதாரிகள். தக்வாதாரி என்று சொல்லி நாங்க எதற்கே டைட்டில் போட்டுக் கொள்ள வேண்டுமா? நாங்க தக்வாதாரியா இல்லையா என்பதை அல்லாஹ் தான் முடிவு செய்வான். எனவே யாருக்கும் நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம தஹஜ்ஜத் தொழுதேன், 5 வக்தையும் அவ்வளவு ஜமாத்தில் அவ்வளவு தக்பீர்ல தொழுகிறேன், சுன்னத்து ஃபர்ல் எல்லாம் நிறைவேற்றி வாரன், இபாதத்திலேயே கழிக்கிறேன், எனவே நான் தான் தக்வாதாரி, நான் தான் மேன்மையானவன் என்ற எண்ணம் யாருக்கும் வந்துடக்கூடாது. அமல் இபாதத்தை கொண்டோ, பட்டம் பதவிகளை கொண்டோ, பணம் காசுகளை கொண்டோ யாருக்கும் பெருமை என்பது அணுவளவும் வந்துடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பெருமை அணுவளவும், அணு என்பது கடுகை விட மிகவும் கண்ணுக்கு விளங்காத அணுவளவு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பெருமை இருந்தாலும் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொல்லல,
சொர்க்கத்தின் வாடையை கூட அவனால் நுகர முடியாது. சொர்க்கத்தின் வாடை என்பது 10,000 மைல்களுக்கு அங்கால சொர்க்கத்தின் வாசம் வீசிக் கொண்டிருக்கும். அப்ப அவன் சொர்க்கத்தின் வாடையை கூட அவனால் நுகர கிடைக்காது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, எந்த ஒரு விஷயத்திலையும் யாரும் பெருமை அடிக்கிறாங்க, எனக்கு பணம் இருக்குது, வாகனம் இருக்குது, பட்டம் பதவிகள் இருக்குது, எத்தனையோ குவாலிபிகேஷன்கள் இருக்குது, எத்தனையோ டிகிரிகள் நான் முடித்திருக்கிறேன், அல்லது உடம்பில் இருக்கக்கூடிய அழகை வச்சோ எந்த ஒன்றை வைத்தும் எந்த ஒன்றுக்கும் பெருமைக்குரியவன் அல்லாஹ் என்ற அந்த எண்ணம் எப்பொழுதும் இருக்காத வரைக்கும், அது வராத வரைக்கும் நாங்க செய்கிற அமல் இபாதத்துகள் கூட வேஸ்ட் ஆகும் என்ற அழகிய ஒரு பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரின் மூலமாக நிகழ்த்தி காட்டினார்கள். பத்ர் யுத்தத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேண்டுகோளை அல்லாஹ் ஏற்று 10,000கணக்கான மலக்குகளை பூமிக்கு இறக்கி, அந்த மலக்குகள் இறங்கிய அந்த மலை இன்றும் கூட பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. வெறும் மணல் அந்த பாலைவன பகுதியில மிக வேகமாக காற்று வீசும். அந்த காற்றுகள் அந்த மணல் பெரும் கொண்ட ஒரு மலை அங்கே இருக்கின்றது. அந்த மலையில தான் பத்ர் சஹாபாக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி 10,000கணக்கான மலக்குகள் அல்லாஹ் இறக்கி வச்சான். இன்றைக்கும் கூட ஹஜ் உம்ராக்களுக்காக வேண்டி போகக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் பத்ர் யுத்தம் நடந்த இடத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். முன்னைய காலத்தில் அந்த இடத்துக்கெல்லாம் போறதுக்கு சவுதி அரசாங்கம் அலோட் பண்ணல, இப்ப அலோட் பண்ணிக்காங்க. உம்ராவுக்கு போற ஆட்களும் ஒவ்வொரு டிராவல்ஸ்களும் பெரும்பாலும் அந்த பத்ர் யுத்தம் நடந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போறாங்க. அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி மலக்குகள் இறங்கின அந்த மலையில் ஏறி உட்கார்ந்துட்டு வரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் இன்றைக்கு துணை பெருத்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். எல்லாருக்கும் அந்த பத்ர் களத்துக்கு சென்று அந்த பத்ர் சஹாபாக்கள், பத்ரில் ஷஹீதாக்கப்பட்ட 14 சஹாபாக்கள் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய தியானத்தினுடைய பாக்கியத்தையும், அந்த இடத்துக்கு சென்று அந்த இடத்தினுடைய மகத்துவங்களை உணரக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நசீபாக்க வேண்டும். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 10,000கணக்கான மலக்குகளை இறக்கி முஸ்லிம்களுக்கு உதவி செய்து முஸ்லிம்களுக்கு பெரும் வெற்றியை கொடுத்தான். காபிர்கள் படுதோல்வி அடைந்தார்கள். அவங்களுடைய ஆயுதங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய இல்லை, அவங்களுடைய பணங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய இல்லை. செலவழிப்பதற்கு காபிர்களுடைய தரப்பில் பெரும் கொண்ட தனவந்தர்கள், பணக்காரர்கள் 12 பேர்கள் முன்னுக்கு வந்தாங்க. அபூஜஹில் உட்பட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சாமார்களில் ஒருவராகிய அப்பாஸ் நாயகம், அப்ப அவங்க இஸ்லாத்தை ஏற்றிருக்கல, அவங்க காபிர்களுடைய தரப்பில 12 பேர் செலவுகளை பொறுப்பேற்றாங்க. இந்த யுத்தம் முடியும் வரைக்கும் எவ்வளவு செலவு போனாலும் பரவாயில்ல, நாங்க பொறுப்பேற்றுக் கொள்வோம் என்று சொல்லி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட 12 பேரில் அப்பாஸ் நாயகமும் அவங்க ஒரு பெரிய தனவந்தராக இருந்தார்கள். நிறைய பணம் காசுகள் இருந்துட்டு அந்த 12 பேர்ல அவங்களும் ஒருவராக இருந்தாங்க. யுத்தம் முடிஞ்சிட்டு யுத்தத்தில் அப்ப யுத்தம் நடக்கிறதுக்கு முந்தின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, நாளைக்கு நடக்கிற யுத்தத்துல அபூஜஹில் கொல்லப்படுவான், அபூஜஹில் கொல்லப்படுவான் என்று சொல்லிட்டு அந்த மண் தரையில ஒரு வட்டத்தை போட்டு காட்டினாங்க. இந்த இடத்துலதான் அபூஜஹில் நாளைக்கு கொல்லப்படுவான், பார்த்துக்கோ. அபூஜஹில கொல்றது லேசிப்பட்ட வேலை இல்லை. மக்கத்தில் இருக்கக்கூடிய காபிர்களே அபூஜஹில கண்டா கொஞ்சம் ஓரமாகத்தான் போவாங்க. அவ்வளவுக்கு அவர் மக்கத்தில பெரிய ஐயா, அவரை கண்டா யாரும் ஒதுங்கி போயிட்டுவாங்க. பெரிய சண்டியனாக இருந்தவர், பார்ப்பதற்கு உயரம் பெருப்பமாக ஜவானாக இருந்தவர், பெரிய நிறைய வீரமுடையவனாக இருந்தவன். எத்தனை பேர் வந்தாலும் தனியே நின்று அடித்து சாத்தக்கூடிய ஒரு வல்லமை ஆற்றல் படைத்தவனாக இருந்தவன் அபூஜஹில். வயதில் பெரியவன், ஆனால் அவனிடத்தில் வீரம் இருந்தது, தைரியம் இருந்தது. அப்படிப்பட்ட அபூஜஹில் நாளை இந்த யுத்தத்தில் கொல்லப்படுவான் என்று மட்டும் சொல்லல, இந்த இடத்தை பார்த்துக்கோங்க, ஒரு வட்டம் போட்டாங்க. இதே இடத்துல தான் அபூஜஹில் கொல்லப்பட்டிருப்பான். யார் கொல்லுவார்கள் என்ற செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப எல்லா சஹாபாக்களும் அந்த இடத்தில் குழுமி இருக்கல. சில சஹாபாக்கள் என்ன ஒஸ்ரூமுக்கு 1-2க்கு போயிட்டிருப்பாங்க, ஒழுவெடுக்க போயிட்டிருப்பாங்க. இருக்கின்ற சஹாபாக்களை வச்சு சொன்னான். சொல்ற நேரத்துல சொன்னாங்க, நாளை அபூஜஹில கொல்றது யார் தெரியுமா? முஆத், முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று சொல்லக்கூடிய 2 இளம் சஹாபாக்கள், இவங்க தான் அபூஜஹில கொல்லுவாங்க. சஹாபாக்களுக்கு அந்த முஆத், முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் அந்த இடத்துல அப்ப இருக்கல, அவங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க தான் இவங்களை கொல்லுவோம் என்ற செய்தி அவங்க அந்த யுத்தத்துல கலந்து கொண்டதுக்கு பின்னால, யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால தான் அவங்களுக்கு அந்த மெசேஜ் கிடைச்சிட்டு. யுத்தத்துக்கு முந்தின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உங்க 2 பேரை கையாளையும் தான் அபூஜஹில் கொல்லப்படுவான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் நடக்கிறதுக்கு முந்தினே சொன்னாங்க. சொல்லும் பொழுதுதான் அவங்களுக்கே புரியணும்.
அந்த 2 சஹாபாக்களும் எப்படி என்று சொன்னால் மிகவும் மெலிந்தவர்கள், இளம் வாலிபர்கள். சொல்லுவாங்க இவரா ஊதினா பறந்துடுவார்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பார்த்தாலே சும்மா பயம் வராது. மிகவும் மெல்லியவர்களாக, உடம்பே இல்லாதவர்களாக இருந்தார். அப்படிப்பட்ட அந்த 2 பேர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவர்கள் தான் இந்த யுத்தத்தில் முஆவிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஜஹலை கொல்வாங்க. சஹாபாக்களுக்கே புதினம். அபூ ஜஹல் கிட்ட மக்கத்தில் இருக்கக்கூடிய காபிர்கள் கூட போக மாட்டாங்க. மக்கத்தில் இருக்கக்கூடிய ஏனைய ஐயாமாரி இருக்கிறாங்க, பெரிய தண்டியர்கள், அவங்க கூட அபூ ஜஹல் சொன்னா பயம். அப்படிப்பட்ட அபூ ஜஹலை இந்த 2 சஹாபாக்களுமா, சஹாபாக்களுக்கே புதினம், இவங்க எப்படி கொல்வாங்க? அப்ப சொன்ன மாதிரி அடுத்த நாள் முஆவிஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் தான் அபூ ஜஹலை கீழே போட்டு கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நடந்தது. அதே மாதிரி உத்பா, ஷைபா, உமையா, ஒவ்வொரு முக்கியமான குறைசி தலைவர்களுடைய 14 பேர்களுடைய பேரை சொன்னாங்க. இவங்க இந்த இடத்துல தான் கொல்லப்படுவாங்க. முக்கியமான நபர்களுடைய பேரை சொல்லி அவங்க கொல்லப்படுற இடத்தையும் வட்டமிட்டு காட்டினாங்க. சொன்ன மாதிரி அடுத்த நாள் அதே இடத்தில் கொல்லப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இல்முல் கைப், மறைமுக அறிவு ஞானத்தை கொண்டு நாளை நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே சொல்லிட்டான். அடுத்த நாள் சொன்ன மாதிரி யுத்தத்தில காபிர்களுடைய தரப்புல 70 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். 70 பேர்கள் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. வந்த 1000 பேர்ல 70 பேர் கொல்லப்பட்டுட்டாங்க, 70 பேர் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டுட்டாங்க. பாக்கி இருந்தது கிட்டத்தட்ட 860 பேர். 860 பேர்களும் இந்த 313 சஹாபாக்களோட ஃபேஸ் பண்ண இயலாம அவர்கள் புறமுதுகு காட்டி தப்பினம் புலச்சம் என்று சொல்லி விரண்டோடி விட்டார்கள், தப்பித்து போய்விட்டார்கள். அப்ப சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 70 பேர்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டார்கள். கொல்லப்பட்ட 70 பேர்களை என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கெல்லாம் தனித்தனி குழி தோண்டி கொண்டு இருக்க முடியாது. கலீப் என்று சொல்லக்கூடிய ஒரு துர்நாட்டம் வீசக்கூடிய பால் கிணறு, தண்ணி இல்லாம வத்தி போன பாலும் கிணறு, அதை போட்டு அத்தனை பேரையும் போட்டு மண்ணை போட்டு புதைச்சிருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி சஹாபாக்கள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, உமையா உட்பட கொல்லப்பட்ட 70 பேர்களையும் அந்த இடத்தில் போட்டு புதைத்தார்கள். இன்றைக்கும் கூட அந்த இடத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு அந்த கலீப் என்று சொல்லக்கூடிய மூடப்பட்ட அந்த கிணறு இருக்கக்கூடிய இடம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. போறவங்க செருப்பால வீசி அடிக்கிறாங்க, கல்லால வீசி அடிக்கிறாங்க. இன்றைக்கும் கூட அபூ ஜஹல் நாசமா போன்னு சொல்லி கல்ல வீசி அடிக்கிறாங்க, செருப்பை தூக்கி அடிக்கிறாங்க, காலால தூக்கி அந்த இடத்துல தட்டி மிதிக்கிறாங்க, உதைக்கிறாங்க போன்ற காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அபூ ஜஹலுக்கும் அந்த காபிர்களுக்கும் பதுவா இருந்து கொண்டுதான் இருக்குது. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டத்தட்ட 3 நாட்கள் அங்க இருந்துட்டு அங்க இருந்து மதீனாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்காக வேண்டி அடுத்த நாள் போறதுக்கு இருக்கிறாங்க. முக்கியமான சில சஹாபாக்களை கூப்பிட்டு கொண்டு அந்த கலீப் என்று சொல்லக்கூடிய காபிர்களை புதைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட வாரான். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு காபிர்களுடைய முக்கியமானவர்களுடைய பேரை, ஃபுல் நேம், அவங்களோட வாப்பட பேரோட சேர்த்து கூப்பிடுறாங்க. யா அபூ ஜஹல், யா உத்பா, யா உமையா என்று சொல்லி ஒவ்வொருத்தருடைய பேரையும் அவங்களுடைய ஃபுல் நேம் வாப்பட பேரோட சேர்த்து கூப்பிட்டு கேட்கிறாங்க, எங்களுடைய ரப்பு, நாங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும், ஆயுதம் இல்லாட்டியும், பணம் இல்லாட்டியும், யுத்த ட்ரைனிங் இல்லாட்டியும், அல்லாஹ் இந்த யுத்தத்தில் எங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தான். நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த உங்களுடைய விக்கிரகங்கள், உங்களுடைய தெய்வங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா, உங்களுக்கு கை கொடுத்துட்டான்னு சொல்லி செத்த பிணங்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அங்க பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. உமர் நாயகம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தின் விரோதிகள் கொல்லப்பட்டு 3 நாள் ஆச்சு, அவங்கள புதைக்கப்பட்டு 3 நாள் ஆச்சு, நீங்க அவங்களோட போய் பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, இது அவங்களுக்கு கேட்கவா போகுது என்று சொல்லி கேட்கிறான். புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பதில், மா அன்தும் பி அஸ்மா மின்ஹும் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம், நான் பேசுறது உங்களுக்கு எவ்வளவு கிளியரா விளங்குதோ இதை விடவும், இதே மாதிரி என்று சொல்லல, இதை விடவும் அந்த காபிர்கள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தின் விரோதிகளான அந்த காபிர்கள் குணங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நான் பேசுறது இதை விடவும் கிளியராக கேட்குது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப காபிர்கள் இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு அவங்கள புதைக்கப்பட்டதற்கு பின்னால் அவங்க வெளியிலிருந்து பேசுகின்றவர்களுடைய சத்தம் கேட்குது என்று சொன்னாக்கா முஸ்லிம்களுடைய நிலை என்ன?
முஸ்லிம்களையும் சாலிஹீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சஹாபாக்கள், நபிமார்கள், ரசூல்மார்களுடைய நிலை என்ன? இன்றைக்கு இஸ்லாம் 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 என்று சொல்லிக் கொடுத்துக் கொண்டு நபியாக இருந்தாலும் நஊது பில்லாஹி மின்ஹா வாயால சொல்றதுக்கே பயமாக இருக்கிறது. நபியாக இருந்தாலும் ரசூலாக இருந்தாலும் கூட அவர் மண்ணோட மண்ணாகி விடுவார் என்று சொல்லி எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு மார்க்கம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்களை தூக்கி இன்றைக்கு தலையில வச்சுக்கொண்டு எங்கட உம்மத்து எங்கட சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் கூட தலையில தூக்கி வச்சு விடுகிறான். நான் ஓப்பனா சொல்றேன், யார் என்று சொன்னா இந்த ஜாக்கிர் நாயிக் என்று சொல்லி இருக்கிறான். அவன் தான் இஸ்லாமிய போதகன் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதாக சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அவன் குர்ஆன்ல கூட சில எல்லா ஆயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, சில டவுட்டுகள் இருக்கின்றது என்று சொன்னவன் தான் இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவன். குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் சந்தேகித்தாலும் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு. அப்படி இருக்கும் பொழுது குர்ஆனில் 80% தான் நான் ஏற்றுக்கொள்வேன், மற்ற 20% அது கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமானது என்று சொன்னவன் பேசிய வீடியோ கிளிப்புகள் இன்றைக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்டவன எங்கட சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை சேர்ந்த சில சகோதரர்கள் கூட தலைக்கு மேல தூக்கி வச்சு ஜாக்கிர் நாய்க்கு சொன்னார் அப்படி சொல். அந்த ஜாக்கிர் நாய்க்கு சொன்னதுதான் நபியாக இருந்தாலும் ரசூலாக இருந்தாலும் அவங்க மரணிச்சிட்டா மண்ணோட மண்ணாகி விடுவார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. குர்ஆன் என்ன சொல்லுது? நபிமார்களை விட அந்தஸ்தில் பல தரஜாக்கள் குறைந்த சுஹதாக்கள். வலா தஹஸபன் அல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. சுஹதாக்களை கூட நீங்க மௌத்தானவர்கள் என்று சொல்லுவது ஒரு புறம் இருக்க, அவங்க மௌத்தானவர்கள் என்று நினைச்சு கூட பார்க்க வேண்டாம். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், உங்களோட பார்வையில் அவங்க மௌத்தானவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவங்க ஹயாத்தோடு ஜீவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யுர்ஸகூன், அவங்களுக்கு தேவையான ரிஸ்க்குகளும் அங்கே பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, அவங்க கபருடைய மன்னரை வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. இவன் சொல்றான் நபியாக இருந்தாலும் ரசூலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மரணித்தால் மண்ணோடு மண்ணாகி விடுவார்கள். அப்ப இஸ்லாத்துக்கு குர்ஆனுக்கு முரணான கருத்தா இல்லையா இது? அப்படிப்பட்டவர்களை நாம் தலைக்கு மேல தூக்கி வச்சுக் கொண்டு எங்களுடைய வழிகாட்டிகளாக ஆக்க போனால் எங்கட நிலைமை என்னவாகும்? எல்லாம் பாதுகாக்கணும். போற ரூட் நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்த்துருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும், மிச்சம் கவனமா இருக்கணும். ஆக இந்த பத்ரின் மூலமாக இன்னும் எவ்வளவோ நிறைய பாடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. நேரம் இடம் தராமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவு ரமலான் மாசத்தினுடைய கடைசி 10 தினங்களில் நீங்கள் தேடி அறிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு ஹதீஸையும், ரமலான் மாசத்தினுடைய கடைசி 10 ஒத்தப்படையான நாட்களில் தேடி அறிந்து கொள்ளுங்கள் என்று இன்னும் ஒரு ஹதீஸிலையும், இல்ல ரமலான் மாசத்தினுடைய 27வது இரவுதான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லி இன்னும் சில ரிவாயத்துக்களையும், ரமலான் மாசத்தினுடைய கடைசி இரவுதான் லைலத்துல் கத்ர், இப்படி பல்வேறுபட்ட ரிவாயத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனா 27வது இரவுதான் என்பதற்கு மிகவும் எக்கச்சக்கமான அறிவிப்புகள் பலம் வாய்ந்தவைகள் இருப்பதனால் தான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் 27வது இரவையில முழு உலகத்திலேயும் அந்த இரவை ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அந்த லைலத்துல் கத்ருடைய முழுமையான பாக்கியத்தை நம்ம அத்தனை பேருக்கு நல்லா தர வேண்டும். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவையில் இடமாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு வந்துட்டாக்கா மலக்குகள் ஒவ்வொரு வானத்தில எந்த ஒரு மலக்கும் இருக்க மாட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட அத்தனை மலக்குகளும் பூமிக்கு வந்துருவாங்க. எனக்கு அமல் செய்யக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு ஹயாத்தாக்கக்கூடிய மக்களுக்கு இரட்டைகளை விரித்தவர்கள் நிழல் கொடுப்பார்கள். அந்த அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவையில் அமல் செய்யக்கூடிய மக்களுடைய துஆக்களுக்கு அவங்க ஆமீன் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் இவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, சுவர்க்கத்தை கொடுத்திரு, நரக விடுதலை கொடுத்திரு, ரஹ்மத்தை செஞ்சிரு என்றெல்லாம் அந்த மலக்குகள் துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள். 4 கூட்டத்தினர்களாக அந்த மலக்குகள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய 4 தலைமைத்துவத்தில் கோடான கோடி மக்கள், வானத்தில் ஒரு மலக்கு கூட இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அத்தனை மலக்குகளும் பூமிக்கு இறங்குவார்கள். இறங்கக்கூடிய ஒவ்வொரு மலக்குகள் அந்த 4 பிரிவினர்களிடத்திலேயும் 4 விதமான கொடிகள் இருக்கும். கொடியேற்றம் இஸ்லாத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொடியேற்றம் நடைபெறுகின்றது. இதே மாதிரி லைலத்துல் கத்ருடைய இரவையில
மலக்குகள் கொடியேற்றம் நடத்துகின்றார்கள். இன்றைக்கு லைலத்துல் கத்ர் என்று சொல்லி மலக்குகள் கொடியேற்றுவார்கள். வானத்திற்கும் பூமிக்கும் இடையே காபாவுக்கு நேராக ஒரு கொடியை அவர்கள் நட்டுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில ஒரு சரியாக அவங்களுடைய ரவுலாவுக்கு மேலாக ஒரு கொடியை நட்டுவார்கள். அது லிவாவுல் மக்ஃபிரா, பாவ மன்னிப்புக்கு என்று சொல்லக்கூடிய அந்த கொடியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரவுலாவுக்கு மேலால் ஏற்றுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அவர்கள் தான் சபபு. அவர்களுடைய வசீலா இல்லாமல் ஒரு மனிதன் 27வது இரவையில் லைலத்துல் கத்ருடைய இரவையில் தண்ணீர் அல்ல இரத்த தண்ணீர் வடித்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசீலா இல்லை என்று சொன்னால், அவங்களை கொண்டு வசீலா தேடவில்லை என்று சொன்னால் ஒருத்தருடைய பாவங்களும் மன்னிக்கப்படாது என்ற செய்தியை அல்லாஹ் பொதுப்படையாகவே குர்ஆன்ல வலவ் அன்னஹும் ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணணும், யா அல்லாஹ் இந்த மனிதன் தௌபா செய்றான், இவனை நீ மன்னிச்சுக்கோ என்று சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைத்தால் மட்டும்தான் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் என்ற செய்தியை அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார். கடைசியாக ஒரு விடயம், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவையில எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்துடைய கண் கொண்டு பார்த்து பாவ மன்னிப்பு வழங்கி நரக விடுதலை கொடுத்து சுவர்க்கவாதிகளாக ஆக்கக்கூடிய அந்த நாளையிலையும் கூட சில மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விதிவிலக்கானவர்கள் என்று சொல்லி சில லிஸ்டுகளை போட்டு காட்டினாங்க. ஒன்று அல் முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகள். இவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள். அந்த இணை வைக்கக்கூடியவர்களுடைய எந்த ஒரு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஷிர்க் செய்யக்கூடியவர்களுடைய எந்த ஒரு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த லைலத்துல் கத்ருடைய எந்த பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப ஷிர்க் என்று சொன்னால் இன்றைக்கு எல்லா கூட்டங்களும் சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு அப்பாற்பட்ட எல்லா கூட்டங்களும் எதற்கெடுத்தாலும் ஷிர்க், மௌலித் ஓதினாலும் ஷிர்க், தியாரத்தை செய்தாலும் ஷிர்க், சுன்னத்தான அமல்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஷிர்க் சொல்லி லேபிள் போட்டு லிஸ்ட் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஷிர்க் அல்ல. இஸ்லாம் எதை ஷிர்க் என்று நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றதோ, குர்ஆனும் ஹதீஸும் எதை ஷிர்க் என்று சொல்லித் தந்திருக்கின்றதோ அந்த ஷிர்க்கை செய்கின்ற யாருக்கும் அல்லாஹ் இந்த இறைவனுடைய எந்த பாக்கியத்தையும் கொடுக்க மாட்டான். அந்த முஷ்ரிக்குகள். இரண்டாவதாக சொன்னார்கள் ஒல் முஷாஹின், மக்களுக்கு மத்தியில போல் மூட்டி அங்கொன்றும் அங்குள்ளதை இங்கேயும் இங்குள்ளது அங்கேயும் சொல்லி மக்களுக்கு மத்தியில பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள், முஸ்லிம்களை கூறு போட்டு முஸ்லிம்களை பல பிரிவினர்களாக ஆக்கக்கூடிய, முஸ்லிம்களை பிரிக்கக்கூடியவர்கள், கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிக்கக்கூடியவர்கள், சகோதரர்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவர்கள், முஸ்லிம்களை அவர்கள் எந்த ஜமாத்து இந்த ஜமாத் என்று சொல்லி சுன்னத் வல் ஜமாத்தை ஓரம் கட்டிட்டு நான் தப்லீக் ஜமாத்து, நான் தௌஹீத் ஜமாத்து, நான் அந்த ஜமாத்து இந்த ஜமாத் என்று சொல்லி முஸ்லிம்களை பிரிக்கின்றார்களே. முன்னைய காலத்தில் எல்லாரும் ஒரே ஜமாத்தா தான் இருந்தாங்க. எல்லாருமே சுன்னத் வல் ஜமாத், எல்லாரும் ஒரே கொள்கையின் அடிப்படையில், இஸ்லாத்தின் அடிப்படையில் சுன்னத் வல் ஜமாத் கொள்கையினுடைய அகீதாவின் பிரகாரம் வாழ்ந்தார்கள். காலப்போக்கில் வந்த வஹாபிகள் முஸ்லிம்களை கூறும் போட்டு அப்படியே பிரித்து, இவன் அவனுக்கு சலாம் சொல்லக்கூடாது, இவன் எங்கட ஜமாத் இல்ல, இவனோடு நாங்க சேர்ந்து நடக்கக்கூடாது, இவன் சிரிச்சா சிரிக்க கூடாது என்று சொல்லி முஸ்லிம்களுக்குள்ளாலேயே ஒரே வீட்டில் பல கூட்டங்களை உண்டு பண்ணியவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவையில் கூட பாக்கியங்கள் எதுவும் கிடைக்காது. ஆக்குல் வாலிதை, யாரெல்லாம் பெற்றெடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை செய்யாம அவங்களுடைய உள்ளங்களை புண்படுத்தி பெற்றெடுத்தவர்களுடைய மனம் நோகும்படி நடக்கின்றார்களோ அவங்களுக்கும் லைலத்துல் கத்ருடைய எந்த பாக்கியமும் அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க ரத்த தண்ணீர் வடிச்சு தௌபா செஞ்சாலும் எந்த பாக்கியமும் கிடைக்காது. இதே மாதிரி காத்திஉ ரஹீம், யாரெல்லாம் குடும்ப உறவுகளை டிஸ்கனெக்ட் பண்ணி குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்காம இரத்த பந்தங்களை சொந்தங்களை பகர்ச்சிக் கொண்டு சில்லறை விஷயங்களுக்காக வேண்டி யாரெல்லாம் பகர்ச்சி வாழுகின்றார்களோ இவர்களுக்கும் லைலத்துல் கத்ருடைய எந்த பாக்கியமும் கிடைக்க மாட்டாது என்ற செய்திகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, லைலத்துல் கத்ர் என்பது வெறுமனே இபாதத்தும் தௌபாவும் நிறைந்தது மாத்திரமல்ல, அந்த இரவையில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை, தௌபாவை, ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலையை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்குமோ அந்த தடைகளை, அந்த குறைகளை நீக்கிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள்
சாராயப்பட்டு தௌபா செய்தால் உங்களுடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். லைலத்துல் கத்ருடைய இரவையில அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா என்று சொல்லக்கூடிய துஆவை திருப்பி 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 அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய அந்த துஆவை நீங்க ஓதிக்கொள்ளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு படித்து கொடுத்த செய்தியை நாம படிக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமலான் மாதத்தில யாருக்கெல்லாம் அவனுடைய ரஹ்மத்தை, மகபிரத்தை, நரக விடுதலையை கொடுத்து சுவர்க்கவாதிகளாக கபூல் செய்து கொள்கின்றானோ, யாருக்கெல்லாம் லைலத்துல் கத்ருடைய முழுமையான பாக்கியங்களை நசீபாக்கினானோ அந்த சீடர்களுடைய கூட்டத்தில் எல்லாம் நம் அத்தனை பேரையும் சேர்த்தருள் புரிவானாக. ரமலானை அடைந்தும் யாருக்கெல்லாம் இந்த பாக்கியங்கள் கிடைக்கவில்லையோ அத்தகைய அந்த துர்பாக்கியவான்களுடைய கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம் அத்தனை பேரையும் பாதுகாத்தருள் புரிவானாக. ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, சுன்னத் வல் ஜமாத் என்றால் என்ன, மற்ற கொள்கைகள் என்றால் என்ன என்று சொல்லி சரிவர புரிந்து தெரிந்து அறிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து நிரப்பமான ஈமானோடு வாழ்ந்து நிரப்பமான ஈமானோடு மரணிக்கின்ற தௌஃபீக்கையும் அல்லாஹ் எங்களுக்கும் எங்களது பிஞ்சாதி பிள்ளைகள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எங்களுடைய பரம்பரைகள் ஜெனரேஷன்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவதோடு மௌத் வரைக்கும் எல்லா விதமான வழிகட்ட கொள்கைகளை விட்டும் நம் அத்தனை பேரையும் பாதுகாத்து நிரப்பமான ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் நம் அனைவரும் தந்தருள் புரிவானாக. வமா அலைனா இல்லல் பலாக் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.